அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். சாப்டர் 2 த அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 2.93 எக்ஸசைஸ் நம்பர் 3. Record the following transactions completed during the month of March 1999 in the journal. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மார்ச் பெய்டு ரெண்ட் ஃபார் த மந்த் ₹600. செகண்ட் மார்ச் பெய்டு கேஷ் ஃபார் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி ₹60. 8th March purchased office equipment on account ₹10,000. 13th March paid advertising expenses ₹600. 15th March received cash from Kumar on account ₹8,000. 18th March paid Maran on account ₹4,000. 25th March withdraw cash from personal use ₹2,000. 29th March paid telephone bills ₹600. 30th March fees earned and bills to customer ₹20,000. 31st March paid for repairs to typewriters ₹300. Then 31st March paid electricity bills for the month ₹400. ஸோ இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கான ரெலவெண்ட் ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ், அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு ஃபார் த மந்த்து ஒரு 600 கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ அக்கௌண்டிங் ரூல்ஸை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டார். ரெண்ட்ன்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அப்போ கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் என்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி 600 கிரெடிட் சைடில் டூ கேஷ் என்ற நேமில் மென்ஷன் பண்ணிடுவோம். ப்ராக்கெட்டில் பீயிங் ரெண்ட் பெய்டு ஃபார் த மந்த்னு மென்ஷன் பண்ணிடலாம். செகண்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்டு ஃபார் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி. அப்போ ஆஃபீஸ் ஸ்டேஷனரின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கேட்டகரி தான். அப்போது டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி ₹60 வந்து ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். கேஷ் வெளியில் போகுது. ஸோ அப்போ டூ கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். அப்போ ₹60 பீயிங் கேஷ் பெய்டு ஃபார் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி. அதுக்கடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8th மார்ச்சில் நடந்திருக்குது. அதாவது ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு ஆன் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. கேஷாக கொடுக்கல, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். அப்போது ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டுன்றது ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட் உள்ளே வருது. அப்போ மெட்டீரியல் உள்ளே வருது அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இல்லை நம்ம இங்கே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டாலுமே கரெக்டு தான். ஸோ அப்போ இல்லை நம்ம அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்றது அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஈக்குவல் டு கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் சேர்ந்தது தான் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஸோ இப்போ ஜென்ரலாக அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டூ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கொடுத்தாலும் கரெக்டு தான். இது நெரேஷனில் எழுதிக்கலாம் பீயிங் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் ஆன் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 13th மார்ச்சில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா கேஷ் வெளியில் போகுது. அதனால கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடும் டூ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் பீயிங் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15th மார்ச்சில் நடந்திருக்குது. அதாவது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் குமார் ஆன் அக்கௌண்ட் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கேஷ் வந்து உள்ளே வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ யார் கொடுக்குறாங்க? குமார் வந்து கொடுக்குறாரு. அப்போ ஃப்ரம் ஹூம் அப்படின்னும் போது கிரெடிட் த கிவர் அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி டூ குமார் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 8,000 மென்ஷன் பண்ணிடுவோம். ப்ராக்கெட்டில் பீயிங் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் குமார் ஆன் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது மார்ச் 18th ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அதாவது என்னென்னா அமௌண்ட் பெய்டு டு மாறனுக்கு வந்து நம்ம கேஷை கொடுத்துருக்குறோம். அப்போ கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ மாரன் அக்கௌண்ட்டு டெட்டார். அப்போ டெபிட் த ரிசீவர் அப்படின்ற ரூல் அப்ளை பண்ணி மாரன் அக்கௌண்ட்டு டெட்டார் 4,000 கேஷ் வெளியில் போகுது அப்படின்றதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே நரேஷனில் எழுதிக்கலாம் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு மாரன் ஆன் அக்கௌண்ட்டு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 25th ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்குது. அதாவது கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ சொந்த உபயோகத்திற்காக பிஸ்னஸில் இருக்கிற காசை எடுத்திருக்கிறாங்க. டிராயிங்ஸ் வந்து ஒன் ஆஃப் த லாஸஸ். அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அந்த கேட்டகரிஸில் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு டெட்டாரு. ஸோ அப்போ கேஷ் வந்து என்ன ஆகுது? வெளியில் போகுது. பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது அப்படின்னும் போது ஸோ அந்த இடத்துல டூ கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். ஈவன் பர்சனல் யூஸ் அப்படின்னாலும் ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓனர் வேறு பிஸ்னஸ் வேறு. அப்போ பிஸ்னஸ்லேருந்து காசு வெளியில் போனாலும் அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தனியால் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போ இது வந்து செலவாக கன்சிடர் ஆகும். அதுக்கடுத்தது மார்ச் 29th ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்குது. டெலிஃபோன் பில்ஸ் பெய்டு. அப்போ கேஷ் வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா 600 டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் பீயிங் டெலிஃபோன் பில்ஸ் பெய்டு. அதுக்கடுத்தது மார்ச் 30
அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் அதாவது ஃபீஸ் ஏர்ன்டு அண்ட் பில்ஸ் டு கஸ்டமர் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு வந்து பில்லு வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க அவர்கிட்ட இருந்து கஸ்டமர் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இன் கேஸ் இல்லை கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட கடனுக்கு பொருள் வாங்கியிருப்பாங்க லேட்டர் கேஸில் அவங்க வந்து நமக்கு வந்து காசு கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ கேஷ் உள்ள வருது. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்று எய்தர் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் இல்லை கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா யார் கஸ்டமர் அப்படின்றது ஹூ இஸ் த கஸ்டமர் நேம் ஆஃப் த பர்சன் வந்து யாருன்னு தெரிலன்ற பட்சத்தில் நம்ம கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு காமன் நேமை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது டு பில்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்னு சொல்லலாம், இல்லை சர்வீஸ் ரெவென்யூ அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 டெபிட் அண்ட் கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். பீயிங் நரேஷனில் பீயிங் ஃபீஸ் ஏர்ன்ட் அண்டு பில்டு டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 31st மார்ச்சில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. பீயிங் ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்போ ஏதோ ரிப்பேர் பண்ணதுக்கான செலவுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரூல்ஸே அப்ளை பண்ணிப்போம். ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டார் 300 கேஷ் வெளியில் போகுது. அப்போ டூ கேஷ் அக்கௌண்ட்டு 300 வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். நரேஷனில் பீயிங் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் பெய்டுன்னு மென்ஷன் பண்ணிடலாம். அகைன் சேம் டே 31st மார்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் பெய்டு இதுவும் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி தான். அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரூல்ஸை அப்ளை பண்ணிப்போம். எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 400 டூ கேஷ் வெளியில் போகுது அப்படின்றதுல டூ கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் 400 வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுவோம். நரேஷனில் பீயிங் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் பெய்டு தட்ஸ் ஆல்.